சதையைச் சுற்றியும் எலும்பைச் சுற்றியும் நார்ப்பட்டைகள் இணைப்பதாகவும் சொல்கிறார். குர்ஆனும் இதையே சொல்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. மாதவிடாய் இரத்தத்தில் விந்து உறைந்து சதையாகிறது, பிறகு எலும்பு உண்டாகிறது, பிறகு எலும்பு சதையால் மூடப்படுகிறது என்கிறார். அடுத்து இந்திய மருத்துவத்தை பார்ப்போம். கிபி 123 ஷாரக்காவும் சுஷ்ருட்டாவும் சொல்வதாவது, மூலக்கரு உருவாவதற்கு ஆணும் பெண்ணுமே காரணம். ஆணுடைய ஸ்கலிதத்திற்கு சுக்ர என்றும், பெண்ணுடைய ஸ்கலிதத்திற்கு அர்த்தவ என்றும், இரத்தத்திற்கு சனித்த என்றும் குறிப்பிட்டுள்ளார். உணவிலிருந்து இரத்தத்தின் மூலம் வருவது என்கிறார். விந்துவிலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் வருவதுதான் என்ற கருத்து இந்தியாவிலும் இருந்து வருகிறது. இப்போது கெய்லன் சொல்வதை பார்ப்போம். கிபி 131 துருக்கியின் பெர்கமும் என்ற இடத்தில் பிறந்தவர் இவர். இவர் சொல்கிறார், விந்துவிலிருந்து கரு உண்டாகிறது, அது வெறும் மாதவிலக்கு ரத்தம் மட்டுமல்ல, அரிஸ்டாட்டில் சொன்னது போல மாதவிலக்கு ரத்தமும் விந்துவும் இணைந்ததே என்று கேலன் கூறுகிறார். குர்ஆன் கேலனோடு இந்த இடத்தில் ஒத்துப்போகிறது. 76வது அத்தியாயம் 2வது வசனத்தில், நாம் மனிதனை விந்து கலவையிலிருந்து படைத்தோம். இப்பொழுது கேலன் சொல்லும் வளர்ச்சி கட்டங்களை பார்ப்போம். கரு வளர்ச்சி கட்டம் கட்டமாக அமைந்ததே என்றுதான் அவரும் சொல்கிறார். முதலில் அவர் விந்து பற்றி கூறுகிறார். அடுத்து அது இரத்தத்தால் நிரப்பப் பெறுவது. இதயம், மூளை, ஈரல் என்பதெல்லாம் இன்னும் சரியாக உருப்பெறாத நிலை. இந்த கட்டத்தைத்தான் ஹிப்போக்ரட்டிஸ் குருத்துக்கரு என்று சொல்கிறார். இதை குர்ஆனின் 22:5 பிரதிபலிக்கிறது. பிறகு சரியான வடிவம் பெறாத சதைப்பிண்டத்திலிருந்து என்கிறது. இப்போது கரு உருவாக்கத்தின் 3வது கட்டம் வந்துவிட்டது. இந்த சமயத்தில் எல்லா எலும்புகளையும் சுற்றி சதை வளர்ச்சியை இயற்கையாக உருவாக்கிவிட்டுள்ளது. குர்ஆனும் ஒத்துப்போவதை நாம் முன்னால் பார்த்தோம். 23:14 குர்ஆன் அடுத்து நாம் எலும்புகளை சதையால் போர்த்தினோம் என்கிறது. 4வது இறுதிக் கட்டத்தில் மன்னிக்கவும் 4வது இறுதிக் கட்டத்தில் எல்லா உறுப்புகளும் தனித்தனியாக வேறுபட ஆரம்பிக்கின்றன. மருத்துவ விஞ்ஞானத்தில் கேலன் ஒரு முக்கிய புள்ளி. கிட்டத்தட்ட ஹிஜ்ரா காலகட்டத்தில்தான் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா மாநகரில் 4 மருத்துவ விற்பன்னர்கள் ஒரு மருத்துவ கல்லூரியை நிறுவ முடிவு செய்தனர். அந்த கல்விக்கு கேலன் எழுதிய 16 புத்தகங்களையே அடிப்படை போதனையாக அமைத்தனர். இது 13ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. இப்போது எழுகின்ற கேள்வி என்னவென்றால், முகம்மதின் காலத்து அரேபியாவில் அரசியல், பொருளாதார, மருத்துவ விஷயங்கள் எப்படி இருந்தன? ஹத்ரமௌதிலிருந்து ஏமன் வரை வணிகக் குழுக்கள் வாசனை திரவியங்களை ஏற்றிக்கொண்டு வடக்கே மக்கா, மதினா வழியாக ஐரோப்பாவை அடைந்தது. கிபி 500 அளவில் கசனீதுகள் வட அரேபியாவை கைப்பற்றினர். 528 அளவில் மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் உள்ள சிரியன் பாலைவனமும் அவர்களுடைய ஆளுகைக்குள் வந்தது. அரபு மொழி சார்ந்த அரமைக் மொழியின் மறுவலான சிரியக் மொழிதான் அங்கே ஆட்சி மொழியாக இருந்தது. கிபி 463 அளவிலே யூதர்கள் தோராவையும் பழைய ஏற்பாட்டையும் ஹீப்ருவிலிருந்து சிரியக்குக்கு மாற்றினர். பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் அதன் ஒரு பிரதி உண்டு. அன்றைய அரபு நாட்டில் வாழ்ந்த அசன்ஸ் என்ற கிறிஸ்துவ கூட்டத்திடமும் யூத வகையராக்களிடமும் வந்து சேர்ந்தது. இந்த காலகட்டத்தில் கிபி 536 கான்ஸ்டாண்டினோபிளில் சிர்கியஸ் சிராசைனி வாழ்ந்தார். இவர் மிகச்சிறந்த மொழியியல் வல்லுநராயிருந்தவர். கிரேக்க மொழியிலிருந்து சிரியக் மொழிக்கு பல மொழிபெயர்ப்புகளை செய்தவர். கேலனின் 26 மருத்துவ நூல்களும் அதில் அடங்கும். இவை பாரசீக அரசன் 1ஆம் காஸ்ரோ ஆண்ட பகுதிக்குள் வந்து சேர்ந்தது. அவர்கள் மதீனாவின் சுற்றுப்புறங்கள் வரை தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். 1ஆம் காஸ்ரோ அரபு மொழியில் கிஸ்ரா என்று அழைக்கப்பட்டான். மாமன்னன் காஸ்ரோ என்றும் அழைக்கப்பட்டான். ஏமன் பகுதி வரை அவன் ஆளுகைக்குள் இருந்தது. அவன் கல்வியில் மிகுந்த நாட்டமுள்ளவனாக இருந்தான். 48 ஆண்டுகள் நீடித்த அவனது ஆட்சியில் அவன் அமைத்த ஜோண்டி ஷாப்பூர் என்ற கல்விக்கூடம் அந்த காலகட்டத்தின் மிக பெரும் அறிவியல் பீடமாக திகழ்ந்தது. அங்கே கிரேக்க, யூத, நெஸ்டோரிய, பாரசீக மற்றும் இந்து சிந்தனாவாதிகள் தமது அறிவையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். கிரேக்கத்திலிருந்து சிரியக்கில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களே பாட நூல்களாக இருந்தன. இந்த வழிமுறையில் அரிஸ்டாட்டில், ஹிப்போக்ரட்டிஸ் மற்றும் கேலன் ஆகியோரின் படைப்புகள் ஜோண்டி ஷாப்பூர் கல்விக்கூடத்தில் புழக்கத்தில் இருந்தன.
அடுத்து நொஸ்டோரியர்கள் ஏற்கனவே கிரேக்கத்திலிருந்து சிரியக்கிலே மொழிபெயர்த்திருந்த மருத்துவ நூல்களை அரபு மொழியில் பெயர்த்தாக வேண்டிய கட்டாயத்திற்குள்ளானார்கள். சிரியக்கிலிருந்து அரபிற்கு மொழிபெயர்ப்பது 2 மொழிகளுக்கும் ஒரே இலக்கண அமைப்பு இருந்ததனால் எளிதாக இருந்தது. முகம்மதின் காலத்திய அரபு மருத்துவம் எப்படி இருந்ததென்றால், அரபு பகுதியிலும் மருத்துவர்கள் இருந்தார்கள். ஹாரிஸ் பின் காலித் மிகப்பெரிய கல்வி கற்ற மருத்துவர். அவர் கிபி 6ஆம் நூற்றாண்டின் மத்தியில் தாயிஃப் நகரத்தில் பனி சாஹிப் குலத்தில் பிறந்தவர். அவர் ஏமன் பாரசீகத்தை எல்லாம் சுற்றித் திரிந்தவர். ஜுண்டி ஷாப்பூர் என்ற பேராலயத்தில்தான் மருத்துவ விஞ்ஞான அறிவை பெற்றுக் கொண்டார். இப்படியாக அவர் அரிஸ்டாட்டில், ஹிப்போக்ரட்டிஸ் மற்றும் கெய்லன் ஆகியோரின் மருத்துவ போதனைகளை புரிந்து கொண்டார். அவர் படிப்பை முடித்த பிறகு மருத்துவராக பாரசீகத்தில் பணியாற்றினார். அப்போது மன்னன் கஸ்ரோவ் அவரை அழைத்து அடிக்கடி நீண்ட உரையாடல்களை நடத்துவார். இஸ்லாமின் துவக்க கட்டத்தில் அவர் அரேபியாவிற்கு திரும்பி தாயிஃப்லேயே குடியமர்ந்தார். அப்போதுதான் ஏமன் நாட்டின் மன்னன் அபு ஹயர் ஒரு நோய் சம்பந்தமாக அவரிடம் ஆலோசனை பெற வந்தார். குணமடைந்ததும் அவருக்கு பெரும் தொகையையும் ஒரு அடிமைப் பெண்ணையும் பரிசளித்தார். மருத்துவ ஆய்வு நூல்கள் என்று எதையும் ஹாரிஸ் பின் காலித் எழுதாத போதிலும் மருத்துவ பிரச்சினை குறித்து அவர் கஸ்ரோ மன்னரிடம் செய்த உரையாடல் பதிவாகி இருக்கிறது. கண்ணை பற்றி சொல்கின்ற போது அதன் வெள்ளைப் பகுதியை கொழுப்பென்றும், அடுத்து 2வதாக கருவிழியை அவர் நீர் என்றும் கூறியிருக்கிறார். கண் பார்வையை காற்று என்றும் அவர் சொல்லியிருந்தார். இவை தவறு என்று இன்று நமக்கு தெரியும். ஆனால் இதுவே கிரேக்க சிந்தனை. ஆகவே கிரேக்க மருத்துவத்தோடு ஹாரிஷுக்கு இருந்த பரிச்சயத்தை இது காட்டுகிறது. டாக்டர் லூக்கன்